ஏய் ரிங் போகுதுடா. ஏய் இவ்வளவு தாண்டா இருக்கும். ஆமாடா. புஜி. ஹாய். ஹாய். வா போலாம். ஹலோ, இந்த அம்மாவா? இல்ல இந்த அம்மாவோட அம்மா. ஏய் போன குறா. பாக்குற பார்வை பார் குறா. யாருங்க? டேய், ஒரு அழகிய காதலிக்கிறேன்னு நினைச்சா ஒரு கிழவிய காதலிக்கிறடா. கிரேட் ராணி. போனை பண்ணிட்டு பேச மாட்டானுங்க. ஏமா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணீங்களா? நான் ஏன்பா பண்றேன்? ஒரு பொண்ணு வந்து முக்கியமா அதற்கு ஃபோன் பண்ணணும்னு சொன்னுச்சு. என் போனை வாங்கி பேசிட்டு 500 ரூபாய் கொடுத்துட்டு போச்சுப்பா. ஒரு போனுக்கு 500 ரூபாயா? அம்மா அந்த பொண்ணு பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தா, நல்ல அழகா இருந்தா, கோடீஸ்வரம் வீட்டு பொண்ணு மாதிரி இருந்தா. பாக்குறதுக்கு நர நரன்னு புடுங்கி திங்கலாம் போல இருந்தா. அல்லிராணி மாதிரி வந்தா, போன்ல பேசினா, கார்ல ஏறி போயிட்டா. ரொம்ப டக்கரான பொண்ணுப்பா. டக்கரான பொண்ணா? 500 ரூபா கொடுத்தா நீயும் டக்கரான பொண்ணு தான் சொல்லுவ. சும்மாறா. இந்த அம்மா சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போது கண்டிப்பா பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி தான் தெரியுது. டேய் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுறா. பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற, என்ன மட்டும் மறந்துடாதடா. எதுக்கு சம்மந்தம் இப்ப அவளை போய் கெஞ்சின்னு இல்லடா, ஆனந்த் லவருக்கு எப்படி ஒரு தங்கச்சி இருந்துச்சுன்னா அதுவும் பணக்காரியா தானே இருக்கும். அதுக்காக தான். நல்லா கேட்டுக்கடா. அவ பிச்சைக்காரியா இருந்தா கூட சத்தியமா உனக்கு கட்டி வைக்க மாட்டாடா. டேய் ஆனந்த் என் நண்பன்டா. ஆனா ஒரே நிமிஷத்துல என்ன மறந்துட்டான் பாத்தியா? டேய் சரியான ஆளை பிடிச்சிருக்கடா. எங்க எல்லாருக்கும் கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைடா. டேய் கம்னுறா. நானே இன்னும் இன்ட்ரோடியூஸ் ஆகல. அவன் முகத்தை பார்க்க முடியலன்னு எனக்கே வருத்தமா இருக்குது. டேய் அவ உன்னை சீரியஸா காதலிக்கிறான்னு நினைக்கிறேன். அதனால தான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரி இழுத்து அடிச்சிட்டு இருக்கா. இப்படியே விட்டுப்பிடி ஏக்கம் அதிகமானாதான் காதலும் அதிகமாகும். அப்ப போய் நீ அவளை பாரு. இப்ப லவ் பண்றதை விட இன்னும் அதிகமா லவ் பண்ணுவ. டேய் கார் கிடைச்சாலும் சரி, காதலி கிடைச்சாலும் சரி, நண்பனை மட்டும் மறந்துடாதடா. நண்பன்டா. சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். இப்ப சொல்லு. உள்ள வச்சாரு? இல்ல அத்தை, நான் இப்படியே கிளம்புறேன். என்னம்மா அது? இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள வராம போனா எப்படிமா? உள்ள வந்துட்டு போம்மா, வா வாமா வா. அப்பா, புடவை எல்லாம் பாத்துடலாமா? என்ன சாரு நின்னுட்டே இருக்க? உட்காருமா. நான் எடுத்த புடவையெல்லாம் நீ பார்க்கல. இத பாரு, நான் பிரிச்சு காட்டுறேன், உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. இத பாரு. இத பாரு, நம்ம வீட்டு பொம்பளைங்க 4 பேரும் ஒரே மாதிரியான புடவைய கட்டிக்கிட்டு வந்து நின்னாங்கன்னா பாக்குறவங்க கண்ணு அப்படியே பூத்து போயிடும். இங்க பாரு, பிடிச்சிருக்கா சாரு உனக்கு? இது எதுக்குன்னா பாரு. இது கொடுத்து இப்பவே என் கணக்க தீர்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? கணக்கு தீக்கிறதா? என்ன சாரு சொல்ற? இது எனக்கு தானே. உங்க வீட்டு ஆளுங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி புடவை எடுத்திருக்கீங்க. நான் வேற வீட்டு பொண்ணு, அதனால எனக்கு வேற மாதிரி புடவை. ஏன் அத்தை என்ன மட்டும் பிரிச்சு பாக்குறீங்க? என்ன சாரு சொல்ற?
யார் உன்னை பிரிச்சு பார்த்தது? இந்த புடவை உனக்காக ஒண்ணும் எடுக்கல. நம்ம வீட்டுக்குன்னு 4 புடவை எடுத்திருக்கேனே, அதுல ஒண்ணுதான் உனக்கு. நீ இந்த வீட்டு மருமகமா? அப்ப இது யாருக்கு அத்தை? வேற யாருக்கு? திருட்டு தாலியை கட்டிக்கிட்டு ஒட்டாத உறவா ஒருத்தி வந்திருக்காளே, அவளுக்கு தான். அவளுக்கு மட்டும் தனி கலர்ல புடவைய கொடுத்து நீ எங்க வீட்டு ஆள் கிடையாது, வேற ஆளுன்னு சொல்லாம சொல்ல போற. தமிழை சேர்த்து பிடிங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு நீயே தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன்னு எனக்கு புரியாம போயிடுச்சு சாரு. தாலி கட்டிக்கலனாலும் தமிழ் தான் எனக்கு புருஷன் நீ உடைச்சு சொன்ன பாரு. அப்பதான் இந்த மரமண்டைக்கே உரைச்சது. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, என்ன ஆனாலும் சரி, தமிழ் தான் உனக்கு புருஷன், நீ தான் என்னோட மருமக. இதை யாராலையும் மாத்த முடியாது. இது நடக்குமா அத்தை? நான் எதுக்குமா இருக்கேன்? நடத்தி காட்டுறேனா இல்லையான்னு பாரு. நீ சொன்ன மாதிரி முதல்ல தமிழை நம்ம பக்கம் வரவழைக்கணும். அப்புறம் அவளை கழட்டி விடுறதுக்கு வழி என்னன்னு யோசிக்கணும். உங்க மகன் இதுக்கு ஒத்துக்கணுமே அத்தை? விதி இருந்தா ஒத்துக்கிட்டு தானமா ஆகணும். நீ தான் தமிழோட பொண்டாட்டின்னு அந்த கடவுள் எழுதி வச்சிருக்கான். அதை மீறி அவனால என்னமா பண்ண முடியும்? அவ மேல அவர் ரொம்ப பாசமா இருக்காரே அத்தை. ஆரம்பத்துல எல்லாம் அப்படிதான் இருக்கும். உன்னப்படி என்னப்படின்னு குடும்பத்துல 4 பிரச்சனை வந்துச்சுன்னா தவிச்சு நிக்க மாட்டான். அந்த நேரமா பார்த்து நம்ம தமிழ்கிட்ட பக்குவமா பேசுவோம். நாம பேசுற பேச்சுல அவனே தாலிய கழட்டி வச்சுட்டு போடின்னு சொல்லிட போறான். நீ எதுக்கு இதெல்லாம் கேக்குறம்மா? நான் தான் உன்னை மருமகன் ஒத்துக்கிட்டேன்ல. அவளை எப்படி அத்து கழிக்கிறது, உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல தமிழை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். நீ மட்டும் வாடா, அவ வேண்டான்னு சொன்னா இப்போதைக்கு அவன் வரவே மாட்டான். அதனால அவளையும் நாளைக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட போறேன். அவளையுமா? ஆமா சாரு, அவன் இங்க வரணும்னா அவளும் வந்துதானே ஆகணும். பசுமாடை வளர்க்கணும்னா ஈயோட தொந்தரவையும் தாங்கித்தானே ஆகணும். நாளைக்கே அவளை வாடி அம்மான்னு சொல்லி இந்த புடவைய கொடுத்து கூப்பிட போறேன். நீயும் வா. ஐயோ, நான் எதுக்கு அத்தை? நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. உரிமையோட அந்த வீட்டுல போய் இருக்க வேண்டியவ நீ. நீ எதுக்கு கூச்சப்படுற? வேண்டாத விருந்தாலே நான் கூப்பிடுறேன், அவனை நீ கூப்பிடு. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. கல்யாணம் பண்ணிக்க போறவளை கண்டுபிடி பேசிட்டு இப்ப போன்ல 1000 தடவை சாரி சொன்னா என்ன அர்த்தம்? விடல அவனியா, நான் தான் தெரியாம பேசுன்னு சொல்றேன்ல. என்ன தெரியாது? நான் என்ன அடுப்படி தாண்டத அம்மிக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நானும் படிச்சிருக்கேன். வெளிநாட்டுக்கு போலனாலும் ஊர் உலகத்துல என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியும். மாமா தான் அப்படி பேசுறாருன்னா நீங்களும் கூட சேர்ந்துட்டு கிண்டல் பண்றீங்க. ஷப்பா, மறுபடியும் ஜவுளி கல்யாணம் ஆரம்பிச்சிட்டியா? நான் தான் தெரியாம பேசுன்னு சொல்றேன்ல, என்ன மனுஷன் வேண்டியதானே? சரி சரி, இனிமே பார்த்து பேசுங்க. ஓகே லவனியா, அப்ப நீ சமாதானம் ஆயிட்டல? ம், ஆயிட்டேன். அப்ப முத்தம் கொடு. என்னது முத்தம் லவனியா? இந்த சின்ன பசங்களும் அலங்காரம் பண்ணுங்கணும், கன்னத்துல மாறி மாறி இச்சி பண்ணிப்பாங்களே, அப்ப இச்சி இச்சின்னு சத்தம் கூட வருமே, அது என்ன லவனியா? உனக்கு கிஸ் கூட பண்ண தெரியாதா? ஐயோ கடவுளே, நீங்க ரொம்ப கெட்ட பையன் ஆயிட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, 2 தரேன். ஓகேவா? எது 2? ஏமா என் கண்ணா இருக்க சைஸ்க்கு 2 முத்தம் பத்துமா? சரி போய் தல குடு. போட. ஐயா, அத்தை போன்ல முத்தம் கொடுக்கறாங்க. ஏய், பதகி பிரசங்கித்தனமா பேசிக்கிட்டு சும்மா வாய மூடிட்டு வா. வீட்டு வாசல்ல நின்னு ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கா. வா.
தம்பி பிரபாகர், கூப்பிட்டீங்களா சார்? சொல்லுங்க சார். இல்ல நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? நோ நோ, கேளுங்க. பிரபா, அவன் என்னன்னு கூப்பிட்டீங்க? பிரபாகர்னு. வாட் நான்சென்ஸ்! இவரை யார நினைச்சீங்க? உங்க வீட்டு சமையல்காரா? இவர் உங்களுடைய பாஸ். சம்பளத்துக்கு வேலை பார்க்குற டிரைவர் நீங்க. பாஸ பேர் சொல்லி தான் கூப்பிடுவீங்களா? மாம், என்னாச்சு உங்களுக்கு? Shut up! சொல்லுங்க, உங்க மேல பரிதாபப்பட்டு உங்களை வேலைக்கு சேர்த்து விட்டதுனால இப்படிதான் நீங்க நடந்துப்பீங்களா? பாஸ் கிட்ட எப்படி பேசணும் உங்களுக்கு தெரியுமா? இவருடைய படிப்பு என்ன, இவருடைய அந்தஸ்து என்னன்னாவது உங்களுக்கு தெரியுமா? இவர் மேல எவ்வளவு ஷேர் இருக்கு, எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா தெரியுமா? கை நீட்டி சம்பளம் வாங்குற டிரைவர் நீங்க பேர் சொல்லி கூப்பிடுவீங்களா? என்னை விட வயசுல சின்னவர்ன்றதுனால தான் பேர் சொல்லி கூப்பிட்டேன். அதனால வயசுல சின்னவங்களா இருந்தா உடனே பேரை சொல்லி கூப்பிடுவீங்களா? அப்ப நானும் தான் உங்களோட வயசுல சின்னவ, என்ன பேரை சொல்லி கூப்பிடுவீங்களா? மரியாதைங்கிறது வயசை பார்த்து தரது இல்ல, அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் பார்த்து தரது. அம்மா நான் தெரியாம. அம்மாவா? கால் மீ மேடம். சரி மேடம். இப்ப என்ன மேடம்னு கூப்பிடுறீங்கல்ல, நான் உங்களுக்கு மேடம்னா இவர் உங்களுக்கு பாஸ். உங்களை இங்க அப்பாயிண்ட் பண்ணதே இவர்தான், உங்களுக்கு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணதும் இவர்தான். பாஸ பேர் சொல்லி கூப்பிட உங்களுக்கு கூச்சமா இல்ல? மனசுல மரியாதை இல்லைன்னா வேலையில எப்படி சின்சியரிட்டி வரும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு முதல்ல கத்துக்கங்க. மன்னிச்சிங்க மேடம், இனிமே இந்த தப்பு நடக்காது. இட்ஸ் ஓகே, இனிமேலாவது ஜாகிரதையா இருங்க. இந்த வீட்ல வேலை பார்க்குற டிரைவர் நீங்கங்கிறது மனசுல இருக்கட்டும். உனக்கும் தான் சொல்றேன், நம்ம அந்தஸ்து என்ன தகுதி என்னன்னு பார்த்து நடந்துக்க. யாருக்காவது உதவி செய்யணும்னா உதவி மட்டும் செய், தலை மேல ஏத்தி வச்சுக்காது. எப்படி? அம்மா, அதுக்கு இவர் I don't want your stupid explanations. என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? Come inside. போறவதான் உனக்கு பொண்டாட்டியா வரணும்னு உன் தலையில எழுதியிருக்கா? உனக்கு சோத்த போட்டுதானடா வளர்த்த, நீ உப்பு போட்டுதானே தின்ன. இப்படி சொரணியே இல்லாம அசிங்கத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிற. துளசி எனக்கு பிடிச்சிருக்குமா? அசிங்கம் பிடிச்சவனே, ஊர் மேயறவதான் உனக்கு பிடிச்சிருக்கா? இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா கருவிலே உன்னை அழிச்சு தொலைச்சிருப்பேனடா. ஓடுகாலி மகளை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறதுக்கு நான் உன்னை ஈனப்பழப்பு பழைக்கலடா. என்னடி ஏனோ பத்தினியாட்டம் பயந்து நிக்கிற? இன்னும் எத்தனை நாளைக்கு இவன் புருஷன்? அதுக்கப்புறம் எவனோட ஓடி போலாம் நினைச்சிட்டு இருக்க? பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு பாக்கணையா, இந்த மாதிரி கூட்டி கொடுக்க கூடாது. பெத்தவளை வயிறேறிய வச்ச இந்த கல்யாணம் அந்த கடவுளுக்கு அடுக்காதரா. ஏய், காட்டு இந்த தாலி. காட்டு. சொல்றேன்.